Hey guys, welcome to Black Shadow. This is GV விக்ரம் மணின்னு சொல்கிறதுக்கு அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி என் கூட இல்லை. ஏன்னா இன்றைக்கி பிளாக் ஷேடோவில் நான் மட்டும்தான் தனியாக vlog பண்ண போகிறேன். இதை கேட்டோன்னே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட பயங்கரமாக எனக்கு இருக்குது. ஏன்னா நான் மட்டும் இந்த இடத்துல இருக்கேன், சுற்றி ஒரு 4-5 பில்டிங் இருக்குது. இன்றைக்கி இது எப்படி vlog பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், நான் இப்போ அந்த ஸ்பாட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது ஒரு பில்டிங்கு. ஸோ இது ஒரு பில்டிங்கு. எருமை மாடுங்களா, உங்களை ஓரமாக தானே உட்கார சொன்னேன். ஏன்னா நடுவில் உட்காந்துருக்கீங்க. நேரம் நம்ம பொருள் எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டு காய்ஸ் உங்களை எல்லாருமே வந்து தனியாக வச்சு ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கா. ஜிவி அடிக்கடி மன வளர்ச்சி இல்லாத மாதிரி இப்படிதான் வாயை மூடுங்க. இப்போ கொஞ்சம் கூட அவளுக்கு பயமே இல்லை. ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து யாருமே தனியாலாம் வந்து பண்ண முடியாது. தனியாலாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்டோரி வந்து ரொம்ப அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டோரி கேட்டால் உங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களுக்கே வந்து இந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்காங்களா, ரீசெண்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படிலாம் இருக்கிறாங்களே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் போன லொக்கேஷன் பார்த்து பயந்துருக்கோம். ரொம்ப அமானுஷமாக ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் ஸ்டோரி கேட்டு பயந்தது அல்லு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே நியூ லொக்கேஷன் போங்கன்னு சொன்னதால தான் வந்தது. இல்லாட்டி பண்ணுற ஐடியாவே இல்லை இந்த லொக்கேஷன். அது இல்லாமல் செம்ம மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம் கைஸ், இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸ்டோரி இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போ அப்படியே விக்ரம் எனக்கு இது வர மாதிரி உடம்புல ஒரு மாதிரியா இருக்குதா. இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் வந்து நாங்கள் 3 பேருமே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு நீங்கள் எந்த சத்தம் போட்டாலும் நாங்கள் ஏஞ்சி போகிறதா இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வியூவர்ஸ்க்கும் எங்களுக்கு ஏதாவது காட்டணும். நாங்கள் எல்லா வீடியோலையும் எப்பவுமே ஏஞ்சி பயந்து ஓடுவோம். இந்த வீடியோ ஓடாமல் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக ஏதாவது அவங்களுக்கு காட்டணும் தான். தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது பேசுங்க. நாங்கள் எந்த வகையிலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், அதனால் நீங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன Hey guys, welcome to Black Shadow and this is GV விக்ரம் and மணி. ஸோ கைஸ், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எப்பயுமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போக தான் பயப்படுவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரியை கேட்டு இந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணுமா, vlog பண்ணி ஆகணுமான்ட்டு எங்கள் 3 பேருக்குள்ளேயே அவ்வளோ கேள்விக்குறிகள். சரி, ஓகே பண்ணோம், இது எங்களுக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒருத்தருக்கே நாங்கள் தைரியம் கொடுத்துட்டு தான் இந்த ஸ்பாட்டில் நாங்கள் இறங்கியிருக்கோம். உள்ளே இறங்கும் போதே செம்ம மழை, ஃபுல் நெகட்டிவ் வைப்பு. இருட்டுக்குள்ளே எது எங்கே இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஒரு 2 பெண்களுக்குள்ளே இருந்த அந்த மூட நம்பிக்கையால் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அவங்களால இந்த சுற்றி இருக்க கிராமமே வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க, என்னன்னே தெரியாமல் ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு 2 பொண்ணு. என்ன விஷயமே தெரியாமல் ஒரு மர்மமான முறையில் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துருக்காங்க. அந்த பெண்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு இருந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து எப்படியாச்சும் தான் அம்மா அப்பா திரும்ப வந்துடணும், இல்லை அவங்கக்கிட்ட நான் பேசிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அம்மா அப்பா இறந்து கொஞ்சம் நாள் அடைவில் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் அம்மா அப்பா வந்து திரும்ப எது மூலமாக அந்த உயிரை வர வச்சு நான் பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு மந்திரவாதி, ஆமாம் அவங்க சித்தப்பா, எப்படின்னா அவங்க பரம்பரையாக இந்த பிள்ளை சூனியம் அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க சித்தப்பா கிட்ட வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வர வச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள், மர்மமான விஷயத்தில் இந்த மந்திரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சிலது அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு அந்த சித்தப்பா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஜென்ரலாக இப்போயே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு பொண்ணு வீட்டுக்கு, ஒரு பொண்ணுங்க மட்டும் தனியாக இருக்க வீட்டுக்கு ஒரு ஆண் வந்தாலே தப்பாக பேசப்படுற ஒரு உலகம் இது. ஸோ அந்த டைம் ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அந்த பொண்ணுங்க ரொம்பவே தப்பாக பேசிட்டு அவங்க வந்து போகும்போது என்னன்னா 2 பேர் தனியாக இருக்கும்போது அவங்க சித்தப்பா இருக்காரு, பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து சில சவுண்டு, மந்திர சவுண்டுங்க, அப்புறமேட்டு சில புகை அந்த மாதிரிலாம் வரதை பார்த்துட்டு ஒரு நாள் எல்லாருமே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றது ஏன்னா பெருசாக யாரும் அவங்க வந்து 2 பேரும் வந்து வெளியும் வர மாட்டாங்க.
இவங்க போகிறாங்க, கதவு லாக் பண்ணுறாங்க, அப்படியே இருக்குது. என்னடா இது இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஸ்டெப் எடுத்து எல்லாரும் உள்ள பார்க்குறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலன்னு வீட்டுக்குள்ள போறப்போ ஒரு மாதிரி கயிறுலாம் தொங்க விட்டுருக்கு, ஒரு உருவ படத்தை வச்சிருக்கிறது, கீழே வந்து அந்த நமக்கு அந்த மந்திரம் பண்றப்ப நம்ம வரைவாங்கல்ல அந்த மாதிரி சில படங்கள், அந்த தாயத்து அந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, அது பேர் என்ன, சில்வர் கலர்ல ஒரு பிளேட்டட் இருக்கும், அந்த மாதிரி அச்சு அது மாதிரிலாம் நிறைய வச்சு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க, இந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பேசுறதுக்காக லவ் பேச வைக்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை பார்த்துட்டு அவங்க தடுத்துட்டாங்க. அந்த தடுத்தது வந்து அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் விருப்பமே இல்லை. அவங்க எவ்வளோ கத்துனாங்க, அவங்க சித்தப்பாவை வந்து அடித்து விரட்டிட்டாங்க. அவங்க 2 பேருமே கூப்பிட்டு ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க எதுவுமே தெரியல. இந்த காலத்துலயும் பெண்கள் வந்து இதெல்லாம் நம்புறாங்களா அப்படின்றது எனக்கே ரொம்ப பயமா நான் இருந்துச்சு. ஸ்டோரி கேட்கும்போது நம்பவே இல்லை. நான் மணிகிட்ட கூட கேட்டேன், மணி இதெல்லாம் என்னடா 2 பொண்ணுங்க வந்து மந்திரதெல்லாம், ஏன்னா ஒரு பொண்ணு 20 வயசு 25 வயசு பொண்ணுங்க வந்து மந்திரம்லாம் நம்ப மாட்டாங்க. நான் அப்படி கேட்கும் போது தான் மச்சானே சொன்னான், என்னன்னா ரீசெண்டாக கூட ஒரு எதுவும் ஜாதகத்துக்காக வந்து ஒரு ஜூஸ்ல வந்து யாரோ அவங்க லவ்வருக்காகவே வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த காலத்துல இப்படி நடக்கும்போது ஏன் அந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்காங்க எனக்கு சீரியஸாக தெரியல. எப்படியோ போயிட்டு இருக்கோம், ஆனால் இப்படி இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நம்பி ஒருத்தரோட உயிரை பறிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ 2022 நடக்கும்போது இது வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுவும் இது சிட்டிக்கு ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம் நடக்கும். என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி நடந்த உடனே அவங்க ஃபுல்லாக தவளை அது இங்கே ஜாய்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளைனாக எம்டியாக இருக்குது, ஊர் மாதிரி இருக்குது. நாங்களே அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டாங்க. இங்கே கட்டுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தொந்தரவு கொடுத்து எல்லாம் போயிட்டாங்க. சுற்றி காட்டுறோம் பாருங்க. ஸோ கைஸ், நாங்கள் நிற்கிற இது ஒரு பில்டிங்கு. இது ஆக்சுவலி ஒரு பில்டிங். இதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே ஸ்டெப்ஸ் போது மேலே போகுது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பில்டிங் வந்து மணியை காட்டுறோம். அந்த பில்டிங்கு அப்புறமேட்டு அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அதுதான் ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங். என்னாச்சுடா? கேப்சர் பண்ணுங்க. என்னடா? உங்களுக்கு இங்கே கரண்ட ஏதோ பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏதோ ஷேடோ மாதிரி பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. லைட் ஆஃப் பண்ணும்போது ஏதோ கருப்பாக ஆடு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அடித்து பார்த்தோன்னே ஒழுங்காக தெரியல. விடு. அதான் கைஸ், இந்த பில்டிங்கு, தென் அந்த பில்டிங், அப்புறமேட்டு அந்த பில்டிங். இதெல்லாம் வந்து கட்டிட்டு எனக்கு இந்த பில்டிங் எதுவும் தெரியல. இதில் அங்கே போய் பார்த்தா தெரியும். அவ்வளோதான். நம்ம அது மாதிரி செட்டப் எடுத்து வந்திருக்கோம். ஸ்டோரி கேட்டும் இது பண்ண போகிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஜின்னு வீடியோ கூட ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூட ஒருத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். இது நாங்களே சேர்ந்து பண்ண போகிறோம். எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்க ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு. பார்த்தா இந்த வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு இது என்னென்னா, கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுங்க, இறந்த பொண்ணுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே வந்து ஆக்ரோஷம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும்னுவாங்க. இடத்துக்கு வரலான்றதையே நாங்கள் பயங்கரமாக யோசித்தோம். இப்போ இந்த சேலஞ்செலாம் வேறு பண்ணணுமே அப்படின்றப்ப இன்னும் யோசனையாகவே இருக்குது எனக்கு. அதை பற்றி இது வர மாட்டேங்குது. சரி போகலாம் வாங்க. இந்த பில்டிங்கை போகிறப்போ இந்த பில்டிங் தான் போக போகிறோம். தெரியுமா? தெரியுது. ஆக்சுவலாக இதில் ஒன்றும் எதுவுமே பெருசாக இருக்காது. இங்கே என்னென்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நிறையா. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 2 பொண்ணுங்க இருந்த வீடு வேற. பொண்ணுங்க 2 பேர் இருந்த வீடு வந்து அங்கே இருக்கு. நம்ம நானா தும்முனண்டா. நீ பயந்து பார்த்து நான் பயந்துட்டேன்டா. அவன் கத்துனா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு இருந்தான். கத்துனா எருமாடு தும்பிச்சு. அது அந்த லட்சத்தில் இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இது தான் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டிஸ்டர்பன்ஸ். இங்கே வீடு வந்து ரெண்டு தெரு தள்ளி போனோம். அவங்க சூசைட் பண்ணிட்ட வீடு. அவங்களோட ஆவி வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணதுனாலையும் அதனால இதெல்லாம் விட்டுட்டு போனதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். இந்த மாதிரி இடமே சத்தியமாக பிடிக்காது. பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு தெரிய மாட்டேங்குது. வழியே இல்லையே இங்கே போகிறதுக்கு. அப்படிதான் போனோம். போ பார்த்து வாங்க. கீழே பார்த்து நடங்க. மெயினாக
பூச்சி வேற சை. என்னடா இது? ஆள் நமக்கு இருக்கும் நம்ம டேட் இல்லையா? கரெக்ட். நான் உள்ள வந்தேன்னா ஃபீல் பண்ணேன். இந்த லைட் அடிங்க, நான் லைட். அரசு மதுபான டிக்கெட்லாம் இருக்குது. ஆமா இங்கே ஓகே தான். ட்ரெஸ்ல கிட்ட ஒட்டிக்க போகுதுடா, வீட்டுக்கு போனால் உதவும். அது சண்டை கட்டினாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட ஒரு இல்லை, அதான் அது கவர் பண்ணிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் பண்ணிட்டாங்க வீடு. இன்ஜினியரிங் வேலைக்கடா வந்திருக்கீங்க, வாங்கடா. இப்போ யாரும் டொக்கன் சவுண்ட் கேட்கலாம். அதே தவளை தான்டா. கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அவங்களுக்கு அது இல்லை, தவளை. ஓ தவளை தான். தவளை தன் வாயில் சொல்லுவாங்களே, அதுதான். இப்படி கத்தும், இப்படியா கத்தும் தவளை? கழுத்தை நெரிக்கிற மாதிரியா கத்தும்டா? பள்ளம் இருக்கு. நாய். சரி சரி சரி. ஒன்றும் இல்லை இப்போ நாய. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏன் தெரியல? ஆமாம். இடத்த பார்த்தியா எப்படி இருக்குன்ட்டு? நம்ம கார் தான். நம்ம கார் தான். இங்கேருந்து எனக்கு கார் கூட தெரிய மாட்டுது. அந்த இடத்துல தான் பார்த்தேன் நான். அந்த இடத்துல மூமெண்ட் ரோட்டில் இப்படியே கழிச்சிருக்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்குறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. ப்ரோ ஒன்றுமே காசுல ப்ரோ அந்த வீடியோவில் இல்லை 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 ஏய் கத்துற சவுண்டு, கத்துற சவுண்டு. உங்களுக்கு கேப்சர் ஆச்சான்னு தெரியல. இங்கே ஏதோ சத்தம் கிடைச்சி யாரோ பிரேக் அடிச்ச மாதிரி கத்துற சவுண்டு. வாங்க வாங்க. எப்படி கத்துது பத்தியா? ஆனா அந்த சவுண்டு தான். ஏய் 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 அந்த ஏய் இல்லடா. என்னடா? சரி நீ வந்து நாங்கள் தண்ணி தண்ணி நின்றுங்க, சூழல தண்ணி போதுடா வாடா. கஷ்டம். ஏய் நான் தண்ணிக்குள்ள இறங்கிட்டேன். நான் பாட்டு நான் வழி அந்த பக்கம் இருக்குடா. ஏய் யாரோ பேசுற மாதிரியே இருக்குடா. டேய் மனசாச்சு. ஆனால் நல்லா தெரிச்சுல உங்களுக்கு அந்த வாய்ஸ். ஏய் கத்துற சவுண்ட். அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுடா. அது ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த வாய்ஸ். அங்கே தான் கேட்டுச்சு. மச்சான் கிளாஸ் பிரேக். ஆமாம் அதுதான் கேட்டுச்சு. இந்த சைடு பில்டிங் கேட்டுச்சா அந்த சைடு பில்டிங் கேட்டுச்சு? நான் போயிட்டு வந்தாச்சு வரேன். எப்படி தெரியுது? ஃபஸ்ட்டு உள்ள வரைக்கும் போயிட்டு வந்தோம்ல. கேட்டுச்சா? அங்கே சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கு. அது பேக்குள்ள வச்சுக்கோ. ஏண்டா அது பேக்குள்ள வைக்க முடியல. ஏய் என்னடா? என்ன என்ன? அந்த பில்டிங்ல ஒரு உருவம் தெரியுதுடா. கீழே கீழே அந்த அந்த தான். அந்த இல்லை விக்ரம். இல்லையா? லைட் அடி லைட் அடி.
ஆனால் வந்ததுலேருந்தே விக்ரம் தான் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. பாக்ஸில் முன்னாடி போகிறதுனால தெரியுது எனக்கு. அதான் போகணுமா? நான் அது பார்த்தேன் கண்டிப்பாக ஷேடோ அது. போ போ அப்போ போய் பார்ப்போம். என்னாச்சுடா? என்னடா வீட்டுக்கு முன்னாடி தொட்டி மாதிரி சம்பா இருக்கு அந்த மாதிரி இருக்குமோ? கிளாஸ் போச்சா? ஸ்டெப்ஸில் ஒன்று இருக்கா? ஆமாம் Glass. பாட்டில் தானே சொல்கிறேன். ஆமாம் அது அவர் இருந்தது இப்போ. ஆமாம் 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 நல்லா பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அடிச்சு பார்க்கும்போது இல்லை அந்த இது. என்னாச்சுடா? வெளியில் சவுண்டு கேட்குது. தண்ணி சொட்டு. நீ தனித்தனியாக கத்துறீங்கல்லாம். பூச்சி பூச்சி கையில். தண்ணி சொட்டுதெல்லாம் கேமரா பார்க்குறது. சவுண்டு கேட்குது வெளியே. சொல்ல சொல்ல சொல்ல. என்னாச்சுடா? மணி பக்கத்தில் இப்போ சவுண்டு கேட்டுது. தண்ணிக்குள்ளையா? மணி பக்கத்தில். தண்ணிக்குள்ளெல்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணி அந்த மூமெண்ட் சவுண்ட் இது கூட இல்லைங்க. இங்கே பக்கத்தில் ஏதோ ஊந்துது. ஆனால் பாட்டில் எதுவும் இல்லைடா இங்கே. என்ன இருக்குல்ல? உள்ள பாருங்க. உள்ள போ. ட்ரெஸ்ஸா? கேர்ளோட ட்ரெஸ்ஸு தான். பணம் நிறையா இருக்குங்க. அதை போட்டு அது பண்ணிடுவோம். இதான் பாட்டில் இது மேலே ஒன்று போடுறா. நான் கேப்சர் பண்ணுவா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குடா. ஏதோ டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டோரி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. திடீர்னு அந்த ஸ்டோரி வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்த கேடுச்சா யாரோ அலறி அவ்வளோ சாப்பிட்டாலும் பாரு பச்சை பச்சை கேட்பேன். சவுண்டு கேட்குதான்ற தவளை பட்டாலே உட்காந்து சவுண்டு கேட்குதா? எங்கே கேடுச்சு? பொண்ணு கத்துற சவுண்டு. அது எங்கே கேடுச்சு? உச்சி கேடுச்சு. எனக்கு அன்னைக்கு ஸ்டோரி பேசுறப்ப கூட தெரியலடா. ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகுறப்போ வந்து ஏதோ தப்பாவே ஃபீல் இல்லை ஆயிடுச்சு. இல்லை இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு கதை இருக்குது. இங்கே அவன் சாவுடான். இவ்வளோ நேரம் எதுவும் ஆகலை. எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே தைரியம் வரலடா. எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக்கா இருக்கு. எனக்கு ஸ்டோரி திடீர்னு அந்த பொண்ணோட மண்டு, அந்த பொண்ணோட ஃபேஸு, நானே ஒரு இமேஜின் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடுது. அதெல்லாம் பண்ணாத. நான் பண்ணலடா. ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படியே தாட் போகுது. ஏன் என்ன 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 ஏய் போலாம் போலாம். கத்திட்டு நீ கூட போகலான்றா. இல்லை, எனக்கு பக்கத்துல யாரும் எனக்கு கை வச்ச மாதிரி இருந்தது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி தான் இருக்கீங்க. என்ன ஏதாவது கை வைக்கிற மாதிரி இருக்குமா? வா கேமரா முன்னாடி வந்துடுவா. ஒன்று வாய் பேசிட்டு அப்படியே வாய் விடாத. நீங்கள் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரெண்டு பொண்ணுங்க. சாரி காக்கா.
ஆக்சுவலாக அவங்க ஸ்டோரி கேட்டு அவங்க மதிப்பு கொடுத்தா நம்ம விளையாடாம லாக் பண்ணிட்டு இருக்கோம். எதுவும் எழுதியிருக்காங்க ஹிந்தியில்? மச்சான் லூசர் பில்லர் லூசர். பில்லர் இருக்கிறான் அங்கேயே போகிறோம். அங்கேயே போகிறோம். தெரியுது தெரியுது. என் ஃபோனை நான் நல்லா பார்த்தேன். நேராக பார்க்குறேன். நல்லாவே தெரியுது. மச்சான் ஏதோ ஒன்று இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பில்லர் அப்படியே அவ்வளோ பேர் பில்லர் காய்ஸ், அவ்வளோ பேர் பில்லர் அப்படியே நவுண்டு பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன். போ ஒரு சைடு போக வேணாம்னு தோணுது. வா 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 வா. நாய்ஸ் கேட்குது பார்த்தியா? கேட்டியா? அதான் சொல்கிறேன் நான். லைட்டா அதுவா அது இல்லைல்ல இதுவா இல்லை இல்லை அது இல்லை 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 வாங்க வாங்க. அந்த இடத்துல இது விற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் அது மூவ்மெண்ட் ஆனது கன்ஃபார்ம். எல்லாம் தெரிஞ்சு நான் பார்த்தேன்டா. செம்ம ஹைட்டு ஒரு 7 ஃபீட் இருக்கும் போல இருக்குதுல்ல. ஆனால் அதுக்கு வலி இருக்க மாதிரி தெரியலையேடா. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எங்கேயோ இருக்கு டிஸ்டன்ஸ். இது வேற பயந்துட்டேன். இப்படியா போகிறது? ரைட் ரைட் ரைட்டா. இங்கேயா? ஏய் வழி கேட்குறியா? அங்கே போகணும்டா. வழியா? அப்படிதானே போகணும் இல்லை? ஆமாம் இதுதான் இப்படியே இறங்கிடலாமா? தண்ணியா? ஆமாம் தண்ணி இருக்கு. ஆமாம் ரோட்டு வழியா போக எதுக்கு ஓடுறான் இவன்? ஏன் பயந்து ஓடுறது இப்படி? ஏய் அந்த பில்டிங் பார்த்து குறைக்குதுடா. ஏய் வாய்ஸ் கேக்குதா? ஏய் வாய்ஸ் கேக்குதா இல்லையா? இல்லை இல்லை. ஏய் சத்தியமா ஆயிடுச்சு. கேடு பாத்தியா பாத்தியா? நாய் கழிக்குதுடா. பில்டிங் எங்க இந்த நாயை காணோம்? நாயை பார்க்க ஐயோ அங்கேருந்து போ 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 போன்னு சொல்லுது மைண்டு. இங்கே வந்து நல்லா படப்படம் ஆகும். சத்தியமாக கேட்டாங்க சவுண்டானா? இந்த பாவா மேலே தான் ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. மேலே போய் பார்த்ததும் தெரியுவாங்க. இருக்கிறதே ஒரு ஃப்ளோர் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. குறைச்சிட்டு அந்த நாயை காணோம். எங்கே போயிருக்கோம்? பல்ல இருக்கு பார்த்து பல்ல இருக்கு. நான் வர முன்னாடி போச்சு. முன்னாடி போயிருமே. என்னடா ஏதோ பார்த்துட்டேன் கன்ஃபார்ம் பார்த்துட்டேன். ரூம்ல பார்த்தேன். இங்கே பார்த்துட்டா இந்த இடத்துல அப்படியே கருப்பா நல்லா இவ்வளோ பெருசு வெளிவா வெளிவா. நான் கேப்சர் பண்ணுறேன். அது காசு கொடு. இந்த படி நான் முன்னாடி போகிறதுனால எனக்கு கேமரா கண்டிப்பாக கேப்சர் இருக்கும். சத்தியமாக கேப்சர் ஆகிருக்கும் மச்சான். இந்த இடத்துல நல்லா பார்த்தேன்டா பெருசாடா ஏதோ இருந்துச்சு. இப்போ ஒரு பீரோ கீரோ எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? பெரிய பீரோ தூக்கி வச்சா அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. எது எது காய்ஸ் அதுக்கிட்ட போகாதீங்க வாடா. ஏதோ மாட்டுதான்னு பார்ப்போமா? ஏய் பாம்பு கன்ஃபார்மாக பாம்பு இருக்கும். நான் அடித்து சொல்கிற பாம்பு இருக்கும் உள்ள. யாரே கன்ஃபார்மாக இருக்கும். யாரா இருக்கீங்களா? நான் ஒன்றும் பயன்படுத்தலாம் வந்துட்டா. ரெண்டு வீடு இது. ரெண்டு வீடா? அப்படியே இங்கேருந்து அந்த வீடு பக்கத்துல ஒரு வீடு இது ஒரு வீடு. போகலாம் ரெண்டு வந்து கனெக்ட் ஆகுது. மாடி போலாம். ஏய் பார்த்துடா ஜீவம் முடிய பார்த்தா பயமா இருக்கு.
பிரிச்சு போட்டு நல்லா வராதுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று எவ்வளோ தடவை. எதில் தெரிஞ்சுது? இந்த இடத்துல தெரிஞ்சுது? ஆ இந்த இடத்துல இங்கே இல்லை, நான் சொல்கிறேன் இது இந்த இடம் தான்டா. இங்கே தான் எங்கேயோ இந்த இடத்துலையா? இந்த இடமா? இங்கே நான் இங்கேயா? இங்கே இந்த இடமா? இந்த இடமா? இந்த இடம்னு நினைக்கிறேன். இதுவாடா? மேலே மேலே மேலே. ஏய் இதுல மறையறது கூட எதுவுமே இல்லடா. ஜிவி ஏற முடியுமா? ஏய் ஏய் கீழே போட அவட்டு போட. நானும் வரேன். சத்தம் கேட்டுச்சு எனக்கு லைட்டாக இல்லை. ஜிவி உனக்கு கேட்டுச்சு தானே? பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழுகிற சவுண்டால திரும்ப கேட்டுட்டே இருக்கு. பொண்ணு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கை முடிச்சாச்சு நம்ம. அந்த பில்டிங்ல தான் ஸ்டார்ட். இது முடிச்சிட்டோம். அடுத்து அங்க ஒண்ணு பண்ணோம். இந்த ஏய் அங்க பாருடா, கீழே பாருடா. ஜி கம்பிடா லூசு. கம்பிடா. இந்த வீடு முடிச்சாச்சு. இதவங்க போல அவ்வளோதான், 3 நாள்ல. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு. இந்த பக்கம் மச்சான் கல், அங்கே ஒரு கல் உருந்துச்சு அப்படியே. நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். கல்லு உருண்டுச்சு. ஓ ஒரு நிமிஷம் ஆயிங்க. இது வழியா போவேன். ஏய் வாடா, இப்படி போயிரு. இறங்கிடலாம். இப்படி வந்துரு. ஏய் பார் பாத்து வா ஜிவி, பாத்து வா. பார்த்து. ஏய் ஏய் இதுக்குள்ள எங்கே ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது இதுக்கு கீழே போகிறதுக்கு? இங்க இருக்கு. போங்க பார்த்து போங்க. ஏய் அங்க வருது மச்சான், அங்க வருது. ஏய் மச்சான் என்ன இது? கம்மிக்கு பணம் சொன்னாலும் ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறேன் எனக்கு. இது பாருங்க, நீங்கள் பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேலை பார்க்கறதுக்காக வந்தவங்க. அவங்களும் நீங்கள் எங்களுக்கு துரத்தி இருக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எதாவது பிரச்சனை தான் சால்வ் பண்ண தான் வந்திருக்கோம். மேபி உங்களோட ஆசைகளை வந்து நிறைவேற்ற முடியாமல் இந்த மக்கள் பண்ணதுனால நீங்கள் அவங்கள இங்கேருந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு வழி செஞ்சுருந்துருக்கீங்க. அவங்கள நீங்கள் துன்புறுத்திருக்கலாம். போ பேசு. நாங்கள் இங்கே வந்து உங்களை பார்க்குறதா உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வரல எங்ககிட்ட, நீங்கள் எங்ககிட்ட எதாவது கம்யூனிகேட் பண்ணவும் இல்லை இங்கேருந்து நீங்கள் எதாவது ரியாக்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு சொல்கிறோம். எங்ககிட்ட எதாவது பேசுங்க. மேபி உங்களுக்கு இந்த மக்களும் இங்கே இருக்கிற இடமும் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு, அதனால நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதை நான் அப்படி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இங்கே வச்சு எங்ககிட்ட பேச பிடிக்கன்னா நீங்கள் இருந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வரோம். நீங்கள் அங்கே எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் பண்ண மாதிரி உங்களோட அந்த சந்தோஷங்கள் நீங்கள் ஆசைப்பட விஷயத்த நடக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்க மாட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும். ஆக்சுவலாக ஒரு மூட நம்பிக்கை தான். அவங்க வந்து அதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரோம், நாங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச பார்க்குறோம். அப்போயாவது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் 2 தடவை பார்த்துட்டோம். தென் நிறையா சவுண்ட்ஸ் கேட்டோம், ஃபீலும் பண்ணிட்டோம். அங்கே கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் பேச போகிறோம். இங்கே அவங்க கம்யூனிகேட் பண்ணல எதுவுமே. இங்கேயே அவங்களோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே போகும்போது எந்த அளவுக்கு எனக்கு ஆபத்து எதாவது எனக்கு அந்த லொக்கேஷன் போகிறதுக்கே பயமாக இருக்குது. கைஸ் நீங்கள் அந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போகலாம். பாட்டில் ஒதுங்கி போயிடுது. கார் எடுத்துகிட்டு போகணும். இந்த மழையில் எங்கே போகிறது? கூப்பிட்டியா? நான் எங்கடா கூப்பிட்டேன்? வாய்ஸ் கேப்சர் ஆன மாதிரி. இல்லை கேட்கலையா உங்களுக்கு? இல்லை இவன் ஏதோ கேட்குதுன்றான், பார்த்தேன்றான். கவனிச்சுட்டே வாங்க, நீ எதுவும் யோசிக்காம. டேய் அதை நான் உனக்கு சொல்லணும்டா. ஏய் கார் எப்படி வந்தோம்? லெஃப்ட் ரைட் எடு. அதோ இருக்கு பேர், அதோ நம்ம லெஃப்டில் வந்தோமா? ரைட் எடு. கைஸ் மழை வர பெய்யுது. இதான் அந்த வீடு. இருடா, உள்ள போறதுக்கு பயமா இருக்குடா எனக்கு.
அசால்ட்டாக உள்ள போக சொல்கிறீங்க? வண்டி போகிற சவுண்டுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் உள்ள பார்த்தாலே பயமா இருக்கா? கொலுசு சவுண்டு கேட்குது உங்களுக்கு கேட்குதா? கொலுசு சவுண்டு அந்த ஒன்று கடை வள்ளி வள்ளி கொலுசுரா மொபைல் நினைக்கிறேன். மொபைல் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவன் அடுத்து பண்ணுறான்னு தெரில. இல்லை மறுபடியும் இந்த இல்லை எனக்கு தெரிஞ்ச விட்டாங்களா இது மறுபடியும் எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியல. எவன் எடுத்தானோ சத்தியமாக காலி அவன். இல்லை அப்படி சொல்லலை. ஏய் ஒரு மாதிரி இங்கே பாரு, அந்த பக்கம் பாடுறா. இப்படி வாடா இங்கே வந்து பாரு. ஏய் சுத்தி சுத்தி யாரே வவால்ன்ற உள்ள போக சொல்ற? அங்கே நிற்கிறேன். ஏய் வவால் சவுண்ட் சத்தியமா கொலுசுடா. கொலுசு சொல்றாது இல்ல ஒரு வவால் இருக்குடா. என்னாச்சு? காத்து 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 ஃபஸ்ட்டு டேய் வாங்க வாங்க இந்த ரூம் பார்க்கல. மச்சான் படிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட். கைஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த இடமும் இல்லை, ஒரு வீடு கூட இல்லவே இல்லை. இதோட அந்த 2 தெரு தள்ளி அந்த வீடு மட்டும் தான். எந்த ரூமில் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதாவது நீ பேச அடிக்குதா? எக்கோ அடிக்குதுடா. பா ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்குடாடி. ஏதோ பிரிட்டிஷ் காலத்தில் வீட்டுக்கு வந்த மாதிரி. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். பிரிட்டிஷ் காலம் அந்த இது மாதிரி தான் இருக்குல்ல இதுலாம். அது பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு ஏய் இது பாரா கீழே போகுது ஒரு மாதிரி ரூமு. இது சூப்பராக கொடுத்து கடையில் வர இந்த இது கவர் பண்ணுறது கீழே ரைட் சைடு. வா வா வா. இல்லை இல்லை போக முடியாது. ஆனால் சுழங்க பாத மாதிரி இருக்கும் தான் நினச்சேன். பட் என்ன முடியாது. மேலே தான் போகணும். என்னடா 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 என்னதுடா பாத்தியா? அது இந்த பக்கத்துல தால் கருப்பாக நல்லா முடி தொங்குற மாதிரி இருந்துச்சுடா. நல்லா பெருசாக அதை முடி வச்சு போட்டு நினச்சா சத்தியமா. 2 பேரும் பார்த்தீங்களா? நல்லா பார்த்துட்டா. 6 இல்லை டாப்பில் தான். நல்லா சமையல் செய்யுது. போகலாம் வா.
டேய் மேலே தான்டா ஏதோ சம்திங் வர வேண்டாம் அப்படின்றதுக்கு ஏதோ சொல்ற மாதிரி யாரோ பேச சத்தம் கிடைச்சல நல்லா கிடைச்சு பேசிருக்கோம் போ நீ போ இந்த ஊர் மக்கள் மாதிரி உங்களை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வரல. ஏய் நீ எடா கத்துற யாரு உள்ள எங்கேயா இங்கேயா மேலையா என்னடா பண்ணிட்டு இருக்க செம்ம மழை பெய்யுது. நீ ஏன்டா இங்கே நின்று இருக்க? வாடா மேலே வாடா. செங்கல் மேபி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வாங்க. ஏய் போடா மேலே போண்டு ஜிவி ஏதோ மணி முடிவு பண்ணி யாரு? யாரா ஏய் நீங்க பேசுறீங்க ஏன் நானே மாடியில் இருந்தேன். மழை பெய்யுது கம்மி கேமரா பார்த்து இவங்க நடுவு ஏய் மச்சான் புயலா கீழே வா கேட்குதுடா. வா வந்துடும் உள்ளது சூப்பராக போச்சு இன்னும் தண்ணி ஆயிடுச்சு மழை பெய்யுது. என்னாச்சுடா இந்த வீடை பார்த்தாலே எனக்கு ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு பழைய வீடு மாதிரி இருக்கு என்ன பண்ணிருக்காங்க செம மழை பெய்யுற மாதிரி மாறிட்டு இருக்கும் ஏய் போ பூனை ஒரு கமெண்ட் படத்துல கிரிமடிக்கிட்ட செவத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் கிடைக்கவே இல்லையா செம்ம மழை பெய்யுதுடா. கீழே போய் கம்யூனிகேட் பண்ணிடலாமா கீழே போய் கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம் ஆனா இந்த நேரம் நம்ம செலக்ட் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம கீழே பண்ணிக்கலாம். ஃபைட் எனக்கு கிடைச்சு மற்றபடி வேறு அப்ப அந்த இடத்துல நடுவில் பண்ணலாமா? இது இதுதான் இவங்களுக்கு ரிச்சுவல் பண்ணி தான் வருமா? கொஞ்சம் அவங்க போய் பேச மாட்டாங்கல்ல பேசினா கூட தொடர்பு ரிச்சுவல் பண்ணி வருவாங்க வேறு ரிச்சுவல் பண்ணுறது இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் வந்தோடனே இது சொல்கிறது எனக்கு தெரியும் வா வாங்கும்போது தான் நீங்கள் தான் நீங்கள் பண்ணி வாங்கினேன் திங்ஸ்லாம் வா பண்ணுவோம் வேறு என்ன பண்ணுறோம்? ஐடியா கொடுப்பான் ஓகேவா ஆனால் இங்கே வந்த பிறகு வேணாண்டுவாங்க பார்க்க முடியாதுடா. ஃபுல்லாக நடந்துருவோம். மாடியா? தெரியல யாருக்கு தெரியும் வாங்கிட்டாங்க பயமாருடையப்பா ஏய் ஆ சரி அடே எங்கே வராங்க சுத்தமாக இல்லை ஆ கத்துற மாதிரி தான் இருக்கு.
கம்யூனிகேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண சொல்லிட்டு அதை ரிச்சுவல் பண்ணுவோம். அதான் நான் சொல்கிறேன். அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா அவங்க இங்கே தான் உயிர் பிரிஞ்சது, அந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். அவங்களோட பேசி பார்ப்போம் நம்ம. அதான் வேறு இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 பேரும் தூக்குமாட்டி இறந்ததை இந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கும் போதே சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இன்னும் நாங்கள் இங்கே நீங்கள் இறந்த இந்த இடத்துல பார்த்து ஒன்று கோச்சு தான் போச்சு. லைட்டுக்காக மோஸ்ட்லி லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகுது. பேசி ஏதாவது மண்ணாக இருக்கா கீழே, அதனால நாங்கள் அங்கேயே சொன்னோம். நாங்கள் உள்ள இடத்துக்கே வரோம், நாங்கள் வந்து பேசுகிறோம், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏதாவது ரியாக்ட் பண்ணி எதாவது முடிஞ்சது உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உங்கள் இடத்துல நிற்கிறோம். நான் பார்த்தேன் இந்த ஒரு விஷயத்த, அது நீங்கள் தான் நான் நம்புகிறேன். சவுண்டும் நாங்கள் கேட்டோம், சில சவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்ககிட்ட பேசுங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அந்த கொலுசு சவுண்டாக இருக்கட்டும், அழுகிற சவுண்டு கேட்டுச்சு ஒரு தடவை. அழுகிற சவுண்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று பேர் பார்த்துருக்கீங்க. அங்கே பார்த்தோம். ஆமாம், அந்த இடத்துல பார்த்தோம். உங்களால் பேச முடியுமா தெரியல. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தால நீங்கள் எதாவது என்கிட்ட ரியாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் நம்புவோம். நீங்கள் சுற்றி வந்து பார்த்துங்க. ஏதோ ஒன்றும் தெரியாமல் ஏன் சவுண்டாக இருந்தாலும் ஆடியோ காட்சி அவ்வளோ என்னடா ஃப்ளோர் விட்டு வந்து பார்த்து பார்த்து இது அதிகமாக எங்கே இருக்கா? உங்கள் அம்மா அப்பா இறந்ததே வந்து இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா மேலே வச்ச பாசத்தில் திரும்ப அவங்க வரணும், அவங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் இதெல்லாம் பண்ண முடியுமோ ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த பிண்டிஸ்டெல்லாம் ஏதோ பண்ணி அந்த மாந்திரிகெல்லாம் வந்துருச்சு, அந்த ஆத்மாவை நீங்கள் கொண்டு வர ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஊர் மக்களால் அது தடைப்பட்டு உங்களால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நீங்களும் இந்த தூக்குமாட்டி இறந்துருக்கீங்க. ஸோ ஏன்னா அதெல்லாம் நம்பவே முடியல. இப்போ இந்த அவ்வளோ தைரியம் சின்ன பசங்க 2 பொண்ணுங்க தனியாக அந்த ரூம்குள்ள. ஏன்னா ஒரு இருட்டுனாலே பயம் இருக்குது. நீங்கள் எப்படி அந்த கயிறெல்லாம் கட்டி அந்த தாயத்து அந்த மந்திரிச்சு நீங்கள் ஊர் மக்கள் சொல்லும் போதே பயமாக இருந்தது. ஆனால் நாங்கள் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து வந்தேன். சொல்ல போனால் நீங்கள் அந்த தாயத்து தகுடு அந்த மாதிரி எதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி க்ளீனாக இருக்குது. மேபி அது இடிச்சு இது வேற கட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏமாற்றி ஏதாவது கட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் உங்களோட சில விஷயங்கள் நீங்கள் இன்னுமே இருந்துட்டு இருக்குன்றதே என்னால் உணர முடியுது. நீங்கள் எல்லாராலையும் அவங்களே இருக்காங்கன்னா எனக்கு தோணும். நீங்கள் இருந்த இடம் இது மாறி இருந்தாலும் உங்களோட சவுண்டாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்ந்த சில அந்த விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஒரு ரிச்சுவல் வச்சுருக்கோம். அது மூலமாக உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து நாங்கள் ரிச்சுவலை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல. நாங்கள் எங்கள் 3 பேருமே ஃபுல்லாக இங்கே கொடுத்து ரிச்சுவலை மேக்ஸிமம் எங்களோட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்களால் எங்களுக்கு என்ன எங்களால் முடிஞ்ச இதுவாக நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் எல்லாமே அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நடுவில் ரிச்சுவலை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு எழுந்து யாருமே போகக்கூடாது. ஓடக்கூடாது. ஓடக்கூடாது. நம்ம எல்லாருமே ஓடவே கூடாது. ஸோ இங்கே என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும். ஓகே, அந்த மேக்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாமா? க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக மண்ணா இருக்கு. செட் பண்ணலாம். க்ளீன் பண்ணலாம். 2 பேர் நம்ம ரிலீவ் மெடிடேஷன். இது தேங்காய் அவ்வளோதானா? கேண்டில் எடுத்துட்டல? மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா? அதில் பாக்ஸ் தானே இருக்குது. இப்போ எப்படி இருக்கிறது கேண்டில்? 6 கேண்டில் இருக்கு. நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவா? எங்கே மச்சான் பண்ணுறது? இது நைட் விஷன் இப்போ கலராக தான் இருக்கும். இப்போது இது பண்ணிக்கலாம். சுற்றி வச்சு இது பார்ப்போம். நைட் விஷன் நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். நைட் விஷன் நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஆஃப் ஆயிடுச்சுடா. ஆஃப் ஆகுது. கல்லுடா. கரெக்டாக 10 இருபது. சீக்கிரம் பண்ணுங்க. ரிச்சுவல் ஸ்டார்டிங்
பேருமே நாங்கள் ஓடிடுவோம் உருவதான். ஏய் யாரும் நடந்து வராங்க நின்னுச்சுடா. ஏய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் சரி இந்த உள்ள விட்டு வந்து எல்லாம் கேண்டில் உள்ள வந்து வெளியே போடுங்க. ஸ்லிப்பர் கட்டணும் அப்படிலாம் இல்லை. கைட்டு அதில் கேப்சர் கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும்னா தெரியாது ஃபோன் எடுத்து சரி கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 3 சேலஞ்ச் வந்து எப்பவுமே ஒருத்தர் தான் பண்ணுவோம். இந்த தடவை வந்து 3 பேருமே பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா 3 பேருமே ரிஸ்க் எடுக்கலாம் என் மைண்டில் ஓடுது. ஏன்னா 3 சேலஞ்சுக்கு 3 பேரும் பண்ணாங்க. ஆல்ரெடி இங்கே 2 கோஸ்ட் இருக்காங்க மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஸ்டோரியாக தான் சொல்லியிருந்தாங்க 2 பேர் இறந்துட்டாங்க ஆத்மா இருக்குன்ட்டு. நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். இவ்வளோ சவுண்டு இவ்வளோ ரூம் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். தெரியல ஆனால் எனக்கு இதில் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது, பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. யாராவது ஒருத்தர் வேணா பண்ணலாம். லாஸ்ட் டைம் ஒன்று மட்டுமே பண்ண விட்டவங்க ரொம்ப இதாகிடுச்சு. ஓகேவா புரியுதா? ஒருத்தரானா இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தீங்க, ஒருத்தர் பார்த்துட்டு ஃபீமேல் நீ ஒன்று அட்டாக் பண்ணுறோம், அவனுக்கு அட்டாக் பண்ணாலும் தாங்க மாட்டான். எனக்கு ஏதாவது டக்குன்னு சொல்லி 3 பேருக்கு எப்படியும் ஒன்று ஒரே டைமில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இல்லை, நடக்காதுன்னு நம்புகிறேன். சரி ஓகே, நீ இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவன் ஷூ நவுத்திக்கூட ஆக்சுவலாக அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் தான் நினச்சோம். ஆனால் இங்கே வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண பிறகு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு தான். இல்லை சார், நம்ம சேஃபுக்காக தான் போடுறது. இருக்கா வருமா? ஃபுல் சர்க்கிள் முடியணும் கரெக்டாக, நடுவே நின்ற போதும். போடு போடு, இவ்வளோ தூரம் நீ கடற்கரை முடி பார்த்துக்க எதுனாலும். நம்ம இப்போ வர சவுண்ட் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நிறைய சவுண்ட் வருது. கேமராவில் கேப்சர் ஆகும் தெரியல. இல்லை நீ பிடிச்சிக்கோன்ற, நீ பிடிச்சாச்சா? வேணாம் வேணாம், நீ செவுத்துல இடி, அதெல்லாம் வேண்டாம். வடையில மட்டை இருக்கிறதுனால பார்த்துடா. அழுகிடுச்சா? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரி ஓ ஹெட்டை நடுவில் வச்சு படுத்து நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஃபோன் எங்கே வைக்கிறது? உங்களுக்கு யாருக்கா ரியாக்ட் ஆகுதான்னு பாருங்க. சரிங்களா? உங்கள் அம்மா அப்பா மர்மமான முறையில் இறந்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பில்லி சுனியும் அந்த மாதிரிலாம் வச்சு உங்கள் அம்மா அப்பாவோட ஆத்மாவை கொண்டு வந்து நீங்கள் நினச்சிங்க. ஸோ அது உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதா? நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா? உங்கள் ஆத்மாவோட சேர்ந்து அவங்க 2 பேரோட ஆத்மாவும் இங்கே இருக்கா? உங்களுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்காக இந்த ரிச்சுவல், இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். நம்ம எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் பேசலை, இப்போ பேசுவீங்க நாங்கள் நம்புகிறோம். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்கள், எடுத்து பேசுங்க எங்ககிட்ட. உங்களுக்கு நரபலி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் ஜஸ்ட் பிளாக் பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம்.
எங்களுக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கேள்வி ரெக்வஸ்ட் பண்ணிச்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும்டா அவங்க. ஏன் சிட்டா நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம்ப்பா. என்ன பண்ணணும்ப்பா? ஜிவி தூங்கிட்டியா? லெமன் வச்சு லாஸ்ட் டைம் லெமன் தூங்கி விட்டுருந்தாங்கடா. ஆமாண்டா, லெமனே நீ வைக்கவே இல்லை. நீ தான் எல்லாத்தையும் பேக்ல எடுக்கணும் சொல்றது. நீ எழுதி ஏன்னா நம்ம இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பேக்ல தான் இது கேட்குறாங்க சார். வேற இது ஆக்சுவலாக வந்து லெமன் வந்து புளிஞ்சு விட மறந்துட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீ சேனல் வந்து லெமன் புளிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் ஆச்சு. மேபி இது பண்ணாதனால நம்மளுக்கு எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்களா, இல்லாட்டி ஃபுல்ஃபில்லாக இந்த ரிச்சுவல் முடியலையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த லெமன் வந்து புளிஞ்சு பார்க்கலாம். கத்தியே கிடையாதுல மணி அது வச்சுருமா கத்தி காரில் பார்த்துக்கலாம். அது எடுத்துக்கலாம் சைடில் கரெக்டா. அது இல்லையா ஆணி அந்த மாதிரி இதாக இருக்கா பாரு. செவத்தில் தேய்க்காது. போன வாட்டி எப்படி எடுத்தீங்க? டியூப்லைட் கத்தி டியூப்லைட். என்ன என்ன அது பிளட் மாதிரி வருது. சமைச்சா உட்காந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது? பார்த்தே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது? தெரியுமா தெரியல. இது காமிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரகசியமாக தான் இருக்கு. பிளட்டாக ஏதாவது வருமா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது இதில் எப்படா இது சவுண்ட்? சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிஸ்க் எடுத்துறது. நான் நிற்கிறேன், நீங்கள் ரெண்டு படுத்துக்கணும். சரியா? நான் கேமரா கேப்சர் ஏதாவது கூட நான் இது பண்ணுவேன் உங்களுக்கு. புரியுதா? ஒத்துக்குங்க. பார்த்துட்டு ஆயிரத்தில் பார்த்துருக்கா ரைஸ் நல்லாவே சோப் பார்த்துது. பரவாயில்ல புரிய விட்றேன். நான் ஒன்றும் அதை கூட பார்த்து வேண்டாம். அவங்க போய்ட்டு பேசிட்டாங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கவனம் போயிடலாம். ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோ மாதிரி தான் இதெல்லாம். தயவு செஞ்சு வீட்டில் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இதுக்காக ரிஸ்க் எடுத்து நாங்கள் இதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் மேலே வச்சு நாங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறோம். நிறைய மென்டல் சைடில் பாதிக்கும். அதனால் நீங்கள் எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த கேமில் எந்த கேமுமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சொல்லி சொன்னால் வச்சு ரிசல்ட் பண்ணுறோமா? இன்னும் அதுக்கு ஒரு மாதிரி இப்போ கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். நல்ல கேள்வி இது. இவர் நீ வந்து கெஞ்சிட்டு இருக்காது அவங்கக்கிட்ட. என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. மனுஷன்னா பிறப்பு இறப்புன்றது நார்மல். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பா இறந்துருக்காங்க. நான் அதை பற்றி என்னன்ட்டு கேட்டு நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. எதுவும் மர்மமான முறையில் அவங்க இறந்துருக்காங்க. ஆனால் அவங்களையே நீங்கள் திரும்ப கொண்டு வரணும், அவங்களோட ஆத்மாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அந்த பிள்ளி சூழலாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணீங்க? நீங்கள் ஏதாவது வேணும்னு நீங்கள் என்ன சொல்கிறது? உங்கள் அம்மா அப்பா ஆத்மாவை நீங்கள் திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன சொல்கிறது? கேட்குதுடா, எனக்கு நல்லா கேட்குதுடா. நான் என்னென்ன பேசி பேசி பேச அம்மா பார்த்து பேசி இந்த வீடியோ நம்ம தயவு செஞ்சு ஏஞ்சி ஓடவே கூடாது. ஓகேவா? நம்மளோட குறிக்கோள் அதான். எல்லா வீட்லையும் ஏஞ்சி ஓட, இந்த வீடியோ ஏஞ்சி ஓடவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான்.
ஆத்மாவை கொண்டு வரணும்னு தான் நீங்க போராடினீங்க. ஆனா கடைசியில எதுக்காக நீங்க 2 பேரும் இறந்தீங்க? அது நீங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது ஆத்மா உங்களை அப்படி தூண்டுச்சா? வெளியே போகுதுல நீ ரொம்ப கேக்குது உங்களுக்கு? டேய் அழுவாதீங்க. உங்க அம்மா அப்பா தான் உங்களோட உயிரை எடுத்துட்டாங்களா இல்ல நீங்களே இறந்தீங்களா? நீ கேக்குறீங்களா? சுத்தி நடக்கிற மாதிரியே சுத்தி சரிப்பட்டு வை. எது விக்ரம் ஸ்டெப்ஸ் என்னது தெரியலடா. சரிப்பட்டு வரலடா. எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியா நீங்க நான் சொல்றது கேக்குதா? என்னடா என்னாச்சுடா? என்னாச்சு? எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. நீ சொன்ன மாதிரி நம்ம கேள்வியும் கேட்டாச்சு, அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? என்ன சவுண்ட் அது? வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது गाइस. வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது, மேல ஒரு சவுண்ட் கேக்குது. எனக்கு 2 பேருமே இங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வெறும் இந்த 2 பொண்ணுங்களோட தான் நம்ம அம்மா அப்பா தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. விக்ரம் இந்த ரூம் சரிப்பட்டு இங்கே தான் இருக்கீங்களா நீங்க? இந்த ரூம்ல தான்? ஸ்டெப்ஸ் கிட்டயா? இவா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அங்க இங்க அலைய வருவீங்க? என்ன இதா முடிச்சலாம் வேஸ்டா பண்ணிட்டா. நானும் வரேன் இருங்க. நான் படுத்துட்டேன், நானும் விட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்காக தான் வந்து நாங்கள் 3 பேருமே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு நீங்கள் எந்த சத்தம் போட்டாலும் நாங்கள் ஏஞ்சி போகிறதா இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வியூவர்ஸ்க்கும் எங்களுக்கு ஏதாவது காட்டணும். நாங்கள் எல்லா வீடியோலையும் எப்பவுமே ஏஞ்சி பயந்து ஓடுவோம். இந்த வீடியோ ஓடாமல் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ஏதாவது அவங்களுக்கு காட்டணும் தான். தயவு செஞ்சு நீங்கள் எதாவது பேசுங்க, பயம் கொடுத்த மட்டும் செய்யாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க. நாங்கள் நீங்கள் பேசுறது நாங்கள் கேட்டாகணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எந்த வகையிலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், அதனால் நீங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். பயம் கொடுத்த மட்டும் செய்யாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க. நாங்கள் நீங்கள் பேசுறது நாங்கள் கேட்டாகணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. என்னடா சின்னாச்சுப்பா? விக்ரம் என் ட்ரெஸ் பத்தி என்ன பண்ணிட்டு சொல்லு. கலந்து வாங்க. இது பாருங்க, நீங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கேண்டில் இல்லாமல் அழைச்சுங்க. கேண்டில் அழைச்சுங்க. சீரியஸாக இவ்வளோ நடந்துமே உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே இருந்தோம். நாங்கள் போட்டிருக்கோம், அதுக்கான பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணாலே இந்த வீடியோ நிறைய சஜஸ்ட் ஆகும், எல்லாருக்குமே போய் சேரும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் நிறைய பிளான் வச்சிருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நிறைய பிளான் இருக்கு. உங்களோட லைக், நீங்க பண்ற லைக்ஸா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், அந்த தேங்க்ஸ் மூலமா நீங்க கொஞ்சம் எனக்கு அனுப்புற மணியா இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பா வீடியோக்கு நிறைய ஹெல்ப். நிறைய பேர் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அஜித்னு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அருண் சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி பெரிய தேங்க்ஸ் எங்க சைடு. அந்த மாதிரி ஃபன் மூலமா ஹெல்ப் பண்ண முடியாதவங்க லைக் பண்ணலாம். நீங்க गाइस இதே மாதிரி நீங்க பல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண நினைச்சீங்கன்னா பிளாக் ஷேடோ சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா, பை பை.